அப்பா சார், என்னையா உங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரியே தெரியலீங்க. என்ன மேன் பேசுற? சின்ன பையன் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன் சார். There you are. ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம். ஆ, உங்க இளமையின் ரகசியத்தை பத்தி எழுத்தாளர் விமலா ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்குங்க. அப்படியா? ஆமா. யோ, நான் ஓடி உடம்ப குறைக்கிறேன்னு விமலாவுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா பர்சனலா அவளை நான் இன்டர்வியூ பண்ண போறேன். பண்ணுங்க. எனக்கு ஒன்னும் டவுட் இல்ல. உங்களுக்கு டவுட் இல்லையே? இல்லைங்க. கிளியரா தானே இருக்கீங்க? ஆமாங்க. அடுத்த மாசத்திலிருந்து ஆளுக்கு 30 ரூபாய் சம்பளம் இன்கிரிமெண்ட். ஐயா, அது மட்டும் இல்ல, இந்த பத்திரிகைய எல்லா காலேஜ் பொண்ணுங்க கிட்டயும் காட்டுங்க. சரிங்க. காட்டுறது மட்டும் இல்லையா, படிச்சு காட்டுங்க. ஆமாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, வாங்கி வாங்கி பத்திரிகை எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுங்க. பண்ணுங்க. ஐயா, அவிச்ச முட்டை இருக்கு, பொரிச்ச முட்டை இருக்கு, எதை சாப்பிடுறீங்க? அறிவு இருக்கா உனக்கு? ஏங்க? இன்னைக்கு கிருத்திகை, முருகனுடைய நாள், சாப்பிடக்கூடாது. சார், ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. எதை சார் சாப்பிடுறீங்க? ஆப்பிள் தான். எதுதான்? ஆப்பிள் தான். இதுதான் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். சவா எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி இந்த தொப்பையை குறைக்கலாம்னு பார்த்தா நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போகுது. போராத குறைச்சலுக்கு செஸ்ட் பெயின் ஆல் ஓவர் த பாடி. இது என்ன படியா? படியாவா இருக்குது? ஏதோ கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு ஏறுற மாதிரியா இருக்குது. என்ன ஐயாவுக்கு இன்னைக்கு எத்தனை வயசு குறைஞ்சிருக்கு? எனக்கு என்ன குறைச்சல்? ட்ரிம்மா தானே இருக்கிறேன். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி 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 கை குழந்தை மாதிரி ஆக போறேன். நீ கையில எடுத்து வச்சுக்கிட்டு தாளாட்ட போற. பெரிய கிளாக்ஸோ பேபின்னு நினைப்பு. குழந்தையை பார்த்தது சொல்லலாம் கிளாக்ஸோ பேபி, கிளாக்ஸோ பேபி. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எதுக்குங்க அந்த வெள்ளை முடிய மறைக்க இப்படி பாடுபடுறீங்க? பாருடே, நீங்க எவ்வளவுதான் தலைகீழ நின்னாலும் உங்களை யாரும் சின்ன பிள்ளைன்னு சொல்ல போறதில்ல. பைத்தியம். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு இடையில ஐயாவுக்கு என்ன மவுசுன்னு உனக்கு தெரியுமா? என்ன மவுசு? பெரிய சினிமா ஹீரோன்னு நினைப்பு. இந்த காலத்து ஹீரோங்களுக்கு எல்லாம் வயசாகி போச்சு. அவங்களோட என்ன கம்பேர் பண்ணாதே. பீச்ல ஈவினிங்ல காரை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே நிறுத்துவேன். இந்த டோர் அப்படி திறந்த உடனே அப்படியே பல்கா ஒரு 25 கேர்ள்ஸ். எத்தனை கேர்ள்ஸ்? 25. ஆமா, அப்படியே என்ன பின்னால ஃபாலோ பண்ணி, ஆஹா என்ன ஹீரோ மாதிரி வாக் பண்றாரு, அவரை எப்படியாவது சைடுல பாத்தணும்னு சொல்லி ப்ரொஃபைல்ல வந்து பாக்கும். ஆஹா வில்லன் மாதிரியா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. வில்லனா? இங்கிலீஷ் வில்லன். ஓ. அதுக்கப்புறம் முன்னாடியா இவரை எப்படியாவது பாத்தணும்னு அந்த 25 ஜம்ப் பண்ணி பொத்து 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 பொத்துன்னு வந்து விழும். அத நான் எப்படி பாக்குறது? ஐயோ பாவம், அத்தனையும் காக்கா வலிப்பு கேஸா இருந்திருக்கும். அதான் பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துருச்சு. என்னங்க உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 20 25 ஆ? ரெண்டுத்தையும் கூட்டு 45. 45 ஒரு வயசா? நான் சொன்னா நீ பொறாமப்படக்கூடாது. எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் அனாவசியமா தான் போறேன், அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. என்ன அமிதாப் பச்சன் உயரம் இருக்கிறாரு, என்ன அம்ஜித் கான் கண்ணு மாதிரியா இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தர் மாதிரியா என்ன வர்ணிச்சுக்கிட்டே போனா நாளைக்கு எப்படி நான் ரோட்ல நடமாடுறது தான் ரொம்ப ஃபீலிங். ஐயா, எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க பிரதாபம் தானே. அது இருக்கட்டுங்க, வீட்டுல ஒரு நல்ல ஸ்டீரியோ செட் இருக்கும் போது மறுபடியும் போய் எதுக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? வருஷம் ஆனா எல்லா சாமானையும் வீட்டுல இருந்து எடுத்து தெருவுல போட்டுட்டு புது சாமானா பிக்ஸ் பண்ணி எங்கு பார்த்தாலும் புதுமை, எங்கு பார்த்தாலும் இளமை. தட் இஸ் மை பாலிசி. உங்களால முடியல, இல்லன்னா பொண்டாட்டியையும் மாத்திருப்பீங்க. என் மனசுல இருக்கிறது எப்படி நீ கரெக்டா புட்டு சொல்லிட்ட? வருஷா வருஷம் தூக்கி போடுறது இருக்கட்டும், இப்பவே தூக்கி போட வேண்டியது நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்கு. யார? யாரையா? அதுதான் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அந்த உதவாக்கற ஸ்டீரியோ செட். அத வாங்குன 2வது நாளே ரிப்பேருக்கு வந்துருச்சுங்க. என்ன இது புத்தம் புதுசு, 5 வருஷத்துக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னான் அந்த பையன். பையனா பொண்ணா? சத்தியமா இதை கொடுத்தது பையன் தான். எனக்கு டவுட்டே இல்ல, நீ டவுட் படவே கூடாது. அந்த பையனை டெலிபோன்ல என்ன வாங்குறேன் பார். அந்த பையன் டெலிபோன் நம்பர் என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உன் ப்ரொப்ரைட்டருக்கு கனெக்ஷன் கொடுப்பா. சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. Hello, Mohan Electronics, proprietor, come partner, come shareholder, come mechanic speaking. இத பாருப்பா. இது டெலிபோன் எப்படி சார் பாக்குறது? இந்த கிண்டலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, சொல்றதை கேளுப்பா.
2 நாளைக்கு முன்னாடி கோட்டு சூட்டோட உயரமான ஒரு ஆளு படகு மாதிரி வண்டியில உன் ஷாப்புக்கு எதிரில வந்து ஸ்டைலா இறங்குனாரு, ஞாபகம் இருக்கா? வந்தான் வந்து அதை காட்டு இதை காட்டுன்னு பிளானை வாங்கி ஒரு ஸ்டீரியோ செட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தொலைஞ்சான். அதுக்கு என்னப்பா? இப்ப நீ கேட்கறது அந்த ஆளுனுடைய குரல் தான். கோட்டீஸ்வரன் தான் பேசுறேன். நீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? என்ன சார் இப்படி வச்சு போயிட்டீங்க? நம்ம என்ன இப்ப டெலிவிஷன்லயா பேசுறோம்? டெலிபோன்ல தான் பேசுறோம். 5 வருஷம் கேரண்டி கொடுத்து ஸ்டீரியோ செட் கொடுத்தியே, 2 நாள்ல கெட்டு போச்சியா? அப்படியா சார்? மரியாதையா வந்து ரிப்பேர் பண்ணி கொடு, இல்ல புல்டோசர் வச்சு கடையை ஸ்மாஷ் பண்ணுவேன். படவா ராஸ்கல். அதுக்கப்புறமா நீ நடு ரோட்ல அலையனடா. ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சாதீங்க சார். ஏதோ புறப்பட்டு இருக்கேன் சார். என்ன புறப்பட்டியா இல்லையா? காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். ஐ அம் ஆன் தி வே. அலண்டுட்டான் பையன், கிடு 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 கிடுன்னு அலண்டுட்டான் பையன். அம்மா. வந்தாச்சையா? ஆமாங்க, ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணுன்னா என்னதான் தேடி வந்திருக்கோம்? இல்லீங்க, அம்மாவை தேடி வந்திருக்காங்க. டவுட் ஒண்ணு இல்லையே? இல்லீங்க. கிளியரா தானே சொல்ற? ஆமாங்க. அப்ப பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு நீ போ. சரிங்க. அந்த பொண்ணு உட்கார சொல்லு, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். ஆகட்டுமா. பொண்ணு என்ன தேடிதான் வந்திருக்க, உங்களுக்கு ஒன்னும் டவுட் இல்லையே? எனக்கு ஒன்னும் டவுட் இல்லையா? டவுட்டே இல்ல. வணக்கம் சார். வணக்கம். யார் மணி? என் பேரு சுஜாதா. பிஏ படிச்சிருக்கேன். டைப்ரைட்டிங் ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? விமென்ஸ் கிளப்ல ஸ்டெனோ போஸ்ட் காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தேன். உமன்ஸ் கிளப் பத்தி எனக்கு தெரியாதுமா. நான் மென்ஸ் கிளப். அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட பேசிக்கோ. ரங்கா வந்துட்டேங்க. இவங்களுக்கு காஃபி கொடு. எஸ் காஃபி. எஸ் காஃபி இல்லையா, நெஸ் காஃபி. ஆகட்டுங்க. அதோட இந்த ரேடியோ ஷாப் பையன் வருவான், அவருக்கும் காஃபி கொடுத்துடுறேங்க. அவனுக்கு எதுக்கே காஃபி? ஸ்டீரியோ ரிப்பேர் பண்ண சொல்லு. மாடியில் இருக்கிறது இல்ல, கீழே இருக்கிற ஸ்டீரியோ. சரிங்க. டவுட் ஒண்ணு இல்லையா? இல்லைங்க. கிளியரா இருக்கிறியா? ஆமாங்க. நான் வரட்டுமாம்மா? நமஸ்காரம். நான் தான் ரேடியோ ஷாப் ஓனர். இங்க ரிப்பேர் ஏதோ ஸ்டீரியோ ஆயிடுச்சுன்னு, ஸ்டீரியோ ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு. அது எங்க இருக்கு? கையா இது உள்ள கை. இந்த கையே இவ்வளவு அழகா இருந்தா அந்த மங்கை எப்படி இருப்பா? அட இங்கதான் இருக்கு. சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அம்மா, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. கோட்டீஸ்வர மகளா? எவ்வளவு லட்சணமா இருக்கா! அவ பாக்குற பார்வையில தான் எத்தனை ஆயிரம் வோல்டேஜ். டேய் மோகன், உன் கற்பனை குதிரைக்கு கடி வளர்த்த மாட்டு. ஸ்டீரியோ ரிப்பேர் ஆனதுக்கு அவங்க அப்பா அந்த குதிச்சா. இப்ப அந்த பொண்ணை லவ் பண்ணு தெரிஞ்சது, உன் முதுகுத்தால் உரிச்சு பெல்ட்டா தச்சிடுவான். ஜாக்கிரதை, போய் வேலையை பாரு. இது விஷா கிடைக்குது. வெரி குட். எங்க லேடிஸ் கிளப்ல ஸ்டெனோ போஸ்ட்குள்ள எல்லா தகுதிகளும் உனக்கு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வேலை எனக்கு கிடைச்சா நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன் கவலைப்படுற? உனக்கு தான் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? இந்த வேலை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். அப்ப தரேன்னு சொன்னீங்க. அப்போ சொன்னேன், இப்ப தர முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா உன்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே இந்த வேலையை வேற ஒருத்தருக்கு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணியாச்சு. நீ வேற எதுவுமே பேச வேண்டாம். ஒரு அனாதை விதவைக்கு இந்த வேலையை தரதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீ போகலாம். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். ஆமா, வேலைக்கு வேற ஏதாவது வாய்ப்பு வந்தா எனக்கு சொல்லுங்க, அட்ரஸ் கொடுக்குறேன். அம்மா, ஸ்பீக்கர் சரியா வேலை செய்தான்னு கேட்க சொன்னாரு. சரியான நேரத்துல சரியா வேலை செஞ்சிருன்னு சொல்லு. அந்த ஆளு போகலாம். சரிங்கம்மா. என்னன்னா ஸ்பீக்கர் நல்லா வேலை செய்தாங்க. அம்மா மேல வந்து பாக்க சொன்னாங்களா? எல்லாம் சரியா தான் இருக்கான், உங்களை போக சொன்னாங்க. இல்ல, ஒரு தடவை நானே நேர்ல பார்த்தா தான் பெட்டர். அட, போக சொன்னா போவீங்களா? இன்னொரு தடவை பார்க்கல அதிர்ஷ்டம் நமக்கு இல்ல. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஓகே ஓகே. விலாசத்தை கொடுத்துட்டேல, நீ புறப்படு. உங்க வீட்டுக்காரருக்கு நிறைய கம்பெனி ஃபேக்டரி எல்லாம் இருக்க, அதுல ஏதாவது ஒரு வேலை.
என் வீட்டுக்கார கம்பெனி இல்லையா? வேலையா உனக்கா? அங்க எப்பவுமே வேலை காலி ஆகாத, உனக்கு கிடைக்காது. அனாவசியமா நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரமா, நீ புறப்படு. போ, 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 போ. நான் வரேம்மா. வேலை வேணுமாமே வேலை. இத போல கல்யாணம் ஆகிற பெண்களை சேர்த்துக்கிட்டா அப்புறம் நம்மளவரு அவங்க புடவை தலைப்பை புடிச்சுக்கிட்டு பின்னாலேயே அலைய மாட்டாரோ? மகாராஜா பருகுவதற்கு பானம் எடுத்துக் கொண்டு வாருங்கள். ஓஹோ, சேவகர்கள் யாரும் இல்லையோ? யாமே எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் ஆற்ற வேண்டிய அரசாங்க காரியங்கள் என்ன இருக்கின்றது? வல்லமை பொருந்திய நேர்மைதாங்கிய கஜபதி மகாராஜா அவர்களுக்கு 1 கோடி வணக்கங்கள். சந்தோஷம். வந்த விஷயம் கோபுர தரிசனம், பாவ விமோசனம், ராஜ தரிசனம், ஜன்ம விமோச்சனம் இல்லையா மகாபிரபு? கையாயுது கேட்க கேட்க கொடுக்கிற கற்பக தரு. மனசாயுது எடுக்க எடுக்க சுரக்கிற அமுத சுரபி. தானம் கேட்கும் கை எப்போதும் தாழ்ந்தே இருக்கும், கொடுக்கும் கை உயர்ந்தே இருக்கும். அதுதான் தானத்தின் தனிச்சிறப்பு. ஒரு வேளை தானம் கேட்பவன் வாடியிலிருந்து கேட்டான் சுமரியா பிரபு, தானத்திற்கு சரியான விளக்கம் தேவை, அளிப்பீர்களா? தானம் கொடுப்பவன் விளக்கம் அளிக்க முடியாதா? உங்களிடம் 2 வீடுகள் உள்ளதென்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் ஒரு வீட்டை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா? கொடுப்பேன் பிரபு. உங்களிடம் 2 வாகனங்கள் உள்ளதென்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் ஒரு வாகனத்தை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா? கொடுப்பேன் பிரபு. உங்களிடம் 2 சட்டைகள் உள்ளதென்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் ஒரு சட்டையை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா? மாட்டேன் பிரபு. ஏன்? ஏன்னா என்கிட்ட நிஜமாவே 2 சட்டை இருக்க. இதற்கு பெயர் தானம் அன்று. தன் சக்திக்கு மீறியும் தானம் செய்ய வேண்டும். தானமும் தர்மமும் எங்கள் ரத்தத்தில் 2 கலந்தது. புலியூர் எஸ்டேட் எனக்கு கிடைத்து விட்டால் என் இளையராணிக்கு மிக மிக விமரிசையாக கல்யாணத்தை நடத்துவேன். அனைத்து ராஜாக்களையும் அழைப்பேன். இப்பொழுது ராஜாக்கள் இல்லையே பிரபு. ராஜாக்கள் இல்லைன்னா என்னையா? பாரதி ராஜா, பாக்கியராஜா, இளையராஜா இவங்களை கூப்பிட்டா வந்துட்டு போறாங்க. அவர்கள் போதும், மிக நல்லவர்கள். அந்த புலியூர் எஸ்டேட் உங்க கைக்கு வராம வேற யாரு கைக்கு போவோம் நான் கேக்குறேன். அந்த எஸ்டேட்டை உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கல, வக்கீல் தொழிலையே விட்டுறேன்னு சபதம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லையா மகாராஜா, இந்த கேஸ் தங்கள் பக்கம் ஜெயிக்கும் வரைக்கும் என் முடியை நான் முடிப்பதில்லை என்று ஒரு குட்டி சபதம் போட்டேன். ஆனா பாருங்க, வழக்காடுவதற்கு வக்கீலுக்கு சிறிது பணம் தேவைப்படுகிறதாம். பணமா? எமது கஜானா காலியாகிவிட்டது என்பதை அவர் அறியாரா? அறியார் என்றாலும் நாங்கள் சொன்னோம். மகாராஜாவிடத்தில் பணம் இல்லை என்றாலும் கூட ஏதாவது பொருளை கிரளை தருவார், அதை வைத்து நீங்கள் வழக்காடலாம் என்று சொன்னேன். சுமாரியா, இது மகாராஜாவுக்கு தெரியாது. இது அடிச்சு பழுக்க வைக்கும் காய் அல்ல, தானாகவே கனியும் காய். இல்லையா மகாராஜா? சற்று பொறுங்கள் பொறுங்கள். இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனை எங்கேயாவது பார்த்திருக்கியா? இந்த எஸ்டேட் எவன் கையிலயோ போய் 2 வருஷம் ஆச்சு. இன்னும் தன் கைக்கு வரும் நம்பிக்கிட்டு இருக்கிறான். எது எப்படியோ, இது ஒரு கறவை மாடு. மடி வறண்டு போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கறந்துகிட்டே இருக்கு. கெட்டி உதைக்கிற வரைக்கும் கறந்துகிட்டே இருப்போமே. என் மனைவி இருந்த காலத்தில் பூஜை செய்த 5 பொன் குத்து விளக்கு. இதை நீங்கள் விற்றுக் கொள்ளுங்கள். 1 பங்கை வக்கீலிடம் கொடுங்கள். மீதி பங்கை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, தங்களை மாதிரி ஆத்மாக்கள் இன்னும் இந்த பூமியில் இருப்பதால் தான் மழையே பெய்கிறது, வெயிலே அடிக்கிறது. வாழ்க மகாராஜா, வளர்க மகாராஜா. 1 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 ம
பூஜை செஞ்ச குத்து விளக்க இப்படி தானம் பண்ணிட்டீங்களேப்பா. இளவரசி கவலைப்படாதே. புலியூர் எஸ்டேட் நமது கைக்கு வந்தவுடன் இதை போல 1001 குத்து விளக்கு வாங்கி உனக்கு சீதனமாக அளிக்கின்றேன். அப்பா, காலையில பணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இந்தாங்கப்பா. ஏதம்மா பணம்? என் ஃப்ரெண்டு கிட்ட கடனா வாங்கிட்டு வந்தேன். கடனாகத்தானே வாங்கினாய்? ஆமாப்பா. தானமாக வாங்கவில்லையே? இல்லப்பா. அப்படியானால் எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் வாங்கலாம்.